அடுத்ததாக பெற்றோர் நலம் பேணுவோம் என்ற தலைப்பில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அவத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோர் நலம் பேணுவோம். நம் வாழ்க்கையை நம்ம அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்து கடமையும் பொறுப்பும் யாருக்கு செய்ய வேண்டும் என்றுதான் அது நம் பெற்றோர்களுக்கு தான். ரபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் குறிப்பிடுகிறார். நம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுமாறு அல்லாஹ் அதிகமான வசனங்களை நமக்கு கட்டளை விடுகிறார். நம் மார்க்கம் நம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வலியுறுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உலகில் அதிகமாக உறவாட தகுதியுடையவர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாய் என்றார்கள். பிறகும் யார் என்று கேட்டார்கள். பிறகும் உன் தாய் என்றார்கள். பிறகும் யார் என்று கேட்டார்கள். பிறகும் உன் தாய் என்றார்கள். நான்காவது முறையாக கேட்கும் போது தந்தை என்றார்கள். மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ உறவை சந்தித்தாலும் அதில் மிக முக்கியமான உறவு எந்த உறவு தான்? அது நம் பெற்றோர்கள் உறவு தான். இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் கூட பெற்றோர்களுக்கு துவா கேட்க கற்றுத்தருகிறான். கமா ரபயானி சகீரா. யா இறைவா, நாங்கள் சிறுவராக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்தது போல் அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக. நம் சிறுவராக இருக்கும் போது நம் தேவையை பார்த்து பார்த்து செய்தவங்க தான் நம் பெற்றோர்கள். ஆனால் நம் பெரியவராக ஆகிவிடும் போது அவர்களுடைய சிறு சிறு தேவைகளை கூட நம் நிறைவேற்ற இல்லை. நம் சந்தோஷத்துக்கானதான் அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நிமிடங்கள் கூட சந்தோஷமா வைத்துக் கொள்ளவில்லை. நம் எதிர்காலத்துக்காண்டி அதிகமாக பணத்தை செலவுபடுத்தி படிக்க வைப்பதுதான் நம் பெற்றோர்கள். ஆனால் படிக்க வைப்பதுதான் நம் பெற்றோர்கள். ஆனால் அவர்களுக்கு முதுமை அடைந்து விட்டால் அதிகமாக பணம் செலவாகி விடுகிறது என்று அவர்கள் முதியோர் இடத்தில் சேர்த்து விடுகிறது. இன்றைய கால பிள்ளைகள், இன்றைய கால எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோர்களை பணம் பெற்று போன்று பயன்படுத்தி கொண்டு அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் அவர்கள் முதியோர் இடத்தில் சேர்த்து விடுகிறது பார்க்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், உன் பெற்றோர்களுக்கு முதுமை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி சீ என்று கூட கூடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் நம்ம பெற்றோர்களை என்னென்னலாம் திட்டுகிறோம். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி தருபவர்கள் தான் நம் பெற்றோர்கள். ஆனால் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் காரணமாக வாங்கி தர முடியாட்டி நீங்கள் எனக்கு என்ன செய்தீங்க, நீங்கள் ஏன் என்னை பெற்றீங்கள் என்று வாய் கூசாமல் உதாசீனமாக பேச அவர்கள் மனசை நம் நோகடிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவதை நிச்சயமாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். எனவே தாய் தமே நமக்கு இரு கண்கள் போல அவர்கள் மனசை நம் நோக்கடித்தால் அது நமக்கு தான் பாதிப்பு. எனவே நாளை நாமும் ஒரு பெற்றோராக மாறும்போது நம் பிள்ளைகள் நம் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் தான். முதலில் நம் பெற்றோர்கள் இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அறப்போரில் கலந்து கொள்ள அனுமதி கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் ஆம் இருக்கிறார்களே என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரை கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அவர்களுக்கு பணிவிடை செய், அவர்களுக்காக உழை, அது பேர் தான் ஜிஹாத் என்று கூறினார்கள். நம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யறதுல எவ்வளோ பெரிய நன்மை பாருங்க. நம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கு எந்த ஆபத்தை வேணா அல்லாஹ் நீக்குவான். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான
சம்பவத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதர் குகையில் மாட்டிக்கொண்டார்கள். அந்த குகையின் வாசலை பாறை அடைத்து விட்டது. தப்பிக்க வழியே இல்லாமல் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். யா இறைவா, எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் தினமும் பால் கறந்து கொடுப்பேன். அவர்களுக்கு கொடுக்காமல் நான் என் பனை பிள்ளைகளுக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன். ஒரு முறை நான் பால் கறந்து வரும்போது தாமதமாக ஆகிவிட்டது. என் பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள். அவர்கள் விழிக்கும் வரை நான் பசியோடு இருந்தேன். அந்த அளவு நான் என் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வேன். எனக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்தை நீக்குவாயல்ல என்று துவா கேட்கிறார்கள். சுபஹானல்லாஹ். உடனே அந்த பாறை நகர்ந்து விட்டது. அன்புடன் பனு என்ற சிறையை பெற்றோர்களுக்கு தாழ்த்தும்படி அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் நமக்கு பெற்றோர்களை வணங்கப்பட்ட ஒரு அருட்கொடை. அவர்களிடத்தில் அன்புடன் பண்புடன் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.